ரோஹித் சர்மா 2022க்கு அப்புறமா, அதாவது T20 வேர்ல்டு கப் ஆடிலைட் தோல்வி செமிஃபைனலுக்கு அந்த தோல்விக்கு அப்புறமா உள்ள வரும்பொழுது சுப்மன் ரன் அவுட் ஆக்கி வெல்கம் பண்ணாரு. இப்போ விராட் கோலி அவர்களும் வந்து இந்த ஆடிலைட் தோல்விக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்ல அவர் ஆடல. இப்போ செகண்ட் T20 மேட்ச்சுக்கு வராரு. அவருக்கு என்ன காத்திருக்குதோ அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஞாபகம் இருக்கா 2023 பொங்கல் வின்னர் யாரு? துணிவா வாரிசா? இல்லை விராட் கோலி ட்ரூவேண்டத்தில் அவர் அடித்த 100. ஆமாம், ரொம்ப வருஷம் ரொம்ப மாதங்களுக்கு கழிச்சு அந்த 100 அடித்தார். இப்போ பொங்கல் வின்னர் விராட் கோலி தான்ப்பா அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் வின்னராக விராட் கோலி இருப்பாரா, ரோஹித் சர்மா இருப்பாரா? ஏன் ரோஹித் சர்மாவோட பேரையும் நான் அதில் ஆட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸோ முழு ப்ரிவ்யூவும் பாருங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ் வருது, ஸ்குவாட் வீடியோ பண்ணியிருக்கிறேன் அண்ட் ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் போகிறேன். உங்களால் முடிஞ்ச உதவியை சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, உள்நாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே ஸோ பார்த்து உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து ஸோ செய்யுங்க. சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக லைக், கமெண்ட், ஷேருக்கு பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஆப்கானிஸ்தான் டூர் ஆஃப் இந்தியா 2022 ஆரம்பமில் இந்தூரில் நடக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் செகண்ட் T20 மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸில் ஸோ பார்க்க வந்திருக்கிறீங்க. ஒரு மாதிரி ட்ரையாக போயிட்டு இருக்குது ஒரு கிரிக்கெட் சீசன் அப்படிங்கிறது. சவுத் ஆஃப்ரிக்கா அந்த டெஸ்ட் மேட்ச், செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஒரு மாதிரி பரபரப்பை கூட்டிச்சு. பட் அடுத்தது மாதிரி ரொம்ப அமைதியாக போயிட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. பட் பார்ப்போம் இந்தூரில் ஏதாவது களைகட்டுதான்னு சொல்லிட்டு. பட் இந்தூரோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தூரோட வெதரில் பனி இருக்கும் நார்த்து ஃபுல்லாகவே, பட் மழை இருக்காது இது வரைக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிச் பொறுத்த வரைக்கும் டைமென்ஷன்ஸ் சின்னது, நல்ல ஃப்ளாட் ட்ராக்கு. பைலேட்ரல் சீரீஸ் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்தியாவில் வந்து ஒயிட் பால் சீரீஸ்னால் மேக்ஸிமம் ஒரு நல்ல ஒரு ஃப்ளாட் ட்ராக்காக அமைச்சு கொடுக்குறாங்க. 200 ஒரு பேட்டர் அடிக்கலாம், இல்லைனா 200 அடித்து 350+ அடிக்கிற அளவுக்கு பிச் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் இந்தூர் அதிகமாக மேட்ச் கொடுக்குறாங்க. அது ஏன் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா பைலேட்ரல் சீரீஸ் இப்போ இந்தூர், ராஜ்கோட்டு, உங்களுக்கு அஸ்ஸாம் இங்கெல்லாம் வைக்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பிச்சாகவும் டைமென்ஷன்ஸ் ரொம்ப சின்னதாகவும் இருக்கும், ஃப்ளாட் ட்ராக்காக இருக்கும், ஒரு பெரிய ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் ஒன்று இருந்துகிட்டு இருக்கு. மேபி அதனால கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பட் ஐம் நாட் ராங். பட் ஓகே, பெரிய ஸ்கோர் பண்ணலாம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கடைசியாக ஆஸ்திரேலியா கூட இந்தியா ஆடும்பொழுது கில் ஒரு 100 அடித்தார், ஸ்ரேயாஸ் ஐயர் 100 அடித்தார், 399 இந்தியா ஓடிஎஸ்ல அடித்தாங்க. T20s வந்து இங்கே ரோஹித் சர்மா ஃபாஸ்டஸ்ட்டு 50 அடிச்சாரா, 118 அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா. KL ராகுல் அந்த மேட்ச்ல 89 அடிப்பார், இந்தியா 260 அடிப்பாங்க. 300 தொட்டுருவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு டைம்ல ஒரு கிறிஸ்மஸ் டைம் நினைக்கிறேன், நாட் ராங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைலி ரிசு வந்து ஒரு 100 அடிப்பார், ஞாபகம் இருக்கா? தீகாக் ஒரு 68, இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் ஒரு 227 அடிப்பாங்க. அதுவும் 2022, 23 இந்த காலகட்டங்களில் நடந்த மேட்சஸோ இல்லை அப்போ நடந்த மேட்சஸ் எடுத்திங்கன்னா ராஜ்கோட், அது மாதிரி இந்த அஸ்ஸாம், கவுஹாத்தி, இந்தூர்லாம் மாதிரி பேட்டிங் பேரடைஸ். அதே போல் இந்த இந்தூர் பிச்சு வந்து ஒரு மாதிரி பேட்டிங் பேரடைஸ் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகம் இல்லை. பட் டாஸ் அப்படிங்கிறது நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது. ஸோ டாஸ் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் பேட்டிங் போயிடலாம். ஒரு பெரிய ஸ்கோர் எனக்கு தெரிஞ்சு ஓடியோ T20யோ ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்கும் நான் பிலீவ் பண்ணுறேன். இதான் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்குமே வந்து. ஸோ பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இதுதான். அடுத்ததான் பிளேயிங் 11 உள்ளே வெளியே. விராட் கோலி உள்ள என்ட்ரி ஆகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக யாராவது பெஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இப்போ கில்லு போன மேட்ச் சரியாக ஆடலை, அகைன் சரியாக ஆடலை, ரோஹித் சர்மா ரன் அவுட் பண்ணி விட்டுருக்கிறாரு அப்படிங்கிறதும், ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஒரு சான்ஸ் இல்லை. T20 வேர்ல்டு கப்புக்கு சரியான காம்பினேஷன் ரெடி பண்ணுறதுக்கான நேரமுமே இப்போ இல்லை. ஜெய்ஸ்வால் அண்ட் ஓகே, பட் ஒரு பெரிய டீமுக்கு அகேன்ஸ்டா, ஒரு பெரிய டோர்னமெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ஆடும்பொழுது அவர் எப்படி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருந்துகிட்டு இருக்குது. பட் ரோஹித் அண்ட் ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்ணுவாங்க, விராட் கோலி ஒன் டவுன்ல இறங்குவார். அண்ட் மேபி விராட் கோலி இந்த ரோஹித் கூட ஓப்பன் பண்ணா வேறு இப்போ வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு பெருசா பேட்டர்ஸ் இல்லை. பட் ரோஹித் கோலி ஓப்பன் பண்ணிட்டு ஒன் டவுன்ல நீங்கள் சஞ்சு சாம்சன், சிவம் துபே நம்பர் 4ல ரிங்கு சிங், ஸோ இந்த ஆர்டரில் கூட போகலாம், ஆப்ஷன்ஸ் இருக்குது. கீழே வந்து ஜிதேஷ் சர்மாவும் இல்லை, 6ல் ரிங்கு சிங் அனுப்பிட்டு திலக்வாமா இப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்லையும் அவங்க போகிறதுக்கும் ஸோ வாய்ப்பு இருக்குது. ஸோ 11s பொறுத்த வரைக்கும் 11s இதுதான். ரவி பிஷ்ணாய் சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ மேலே மட்டும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் நான் பிலீவ் பண்ணுறேன். இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் சைடில் இருந்து வந்து இப்போ இன்னமும் 100 அகமதும் ரஷித் கானும் வந்து அவங்களுக்கு அங்கே அந்த பக்கத்தில் பெருசாக அவைலபிள் இல்லை. அந்த பக்கத்தில் 11s பெருசாக சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது. பட் இந்தியன் டீம் சைடில் தான் வந்து ஸோ T20 வேர்ல்டு கப் டீமை யோசிச்சதுனாலவே எனக்கு அந்த ஒரு குழப்பம் வந்துடுச்சு. அண்டு
சரி, ஓகேங்களா, இதுதான் என் டீமோட 11ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து. இப்போ அடுத்ததாக உள்ளே வெளியே முடிச்சுட்டு இப்போ நேருக்கு நேர் பேட்டிற்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா, இது பேட்டில் நான் எப்படி பார்க்கறது? இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து ஓகே நம்ம இந்தியா கூடலாம் ஒரு T20 சீரிஸ் ஆடுறோம் அப்படின்னு நினச்சிட்டு ஓகே ஆடுறோம் அப்படின்னு நினச்சிட்டு ஆடுவாங்களா, ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு ஆடுவாங்களா தெரில. பட் ஆனால் இவங்க T20 ஸ்டார்ஸ், ஸோ நிறைய நம்பர் 1 T20 பிளேயர்ஸ்லாம் அவங்க கிட்ட இருக்கிறாங்க. பட் இந்தியா எப்படி இந்த சீரிஸ் எடுத்துக்கிறாங்க? ஏன்னா அடுத்த ஒரு டெஸ்ட் சீரிஸ் வருது, அதுக்கு முன்னாடி இந்த ஒரு T20 சீரிஸ் வருது. இது எந்த அளவுக்கு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டாக பார்த்துப்பாங்க? ஏன்னா T20 வேர்ல்டு கப்புக்கு இன்னொரு தூரத்தில் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இது ஒரு செலெக்ஷன்ஸ் பாலிசியாக கண்டிப்பாக அது அமையும் வாய்ப்பில்லை. 3 T20s தான் இருக்குது, இடையில டெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் IPL இருக்குது, ஒரு 5 மாதம் கழிச்சு தான் வரப்போகுது. அதனால சொல்லிட்டு பிளேயர்ஸுக்கு எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக ஆடவும் போகிறாங்க தெரியல. பட் இந்த மேட்ச்சில் தோத்தாலும் இப்போ அடுத்த மேட்ச்சில் ஒரு கம்பேக் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குங்கிறதுனாலே வந்து ஸோ பிளேயர்ஸ் ஃபைட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குற அளவுக்கு தான் வந்து ஆல்மோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸோ இருக்க செய்யுது. ஸோ எனக்கு அதுதான் ஒரு விஷயமே. போன மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்டென்ட் இருந்தால் தானே வந்து நம்மளால ஒரு இன்டென்ஷனோட மேட்ச் பார்க்க முடியும். பட் அகைன் இந்த மேட்ச் இந்தூரில் வந்து இப்பயும் சொல்கிறாங்க, ஆப்கானிஸ்தானால் பேட் எடுத்து அந்த கையில் இருக்கிற கட்டை எடுத்து டப்புன்னு சுற்றுனாங்க அப்படின்னா நம்ம ரஹ்மான் அல்லா குர்பாஸ், இப்ராஹிம் சுத்ரான், இவங்களாம் சுத்த ஒரு மாதிரி ஒமர் சாய் சுத்த, நஜிபுல்லா சுத்ரான், நபி இவங்களாம் சுற்றுனாங்கன்னா ஸ்கோர் இவங்க ஒரு 200 ஸ்கோர் போர்டில் வச்சாங்க அப்படின்னா அது சூப்பராக இருக்கும். இந்தியா டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், 100 வைக்கிறாங்க அப்படின்னா இவங்க சேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், இவங்களும் சேஸ் பண்ணணும். ஸோ இவங்களால இது முடியாதுலாம் எனக்கு கிடையாது, எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் கொடுக்கும் ஓகேங்களா. சின்ன கிரவுண்டு இதில் நம்ம அடிச்சு இவங்களை தும்சம் தூக்கி போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் கொடுத்தா ஸோ மேட்ச் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா விராட் கோலி உள்ள வராரு. ஸோ விராட் கோலி வரும்பொழுது ஸ்பின்னர்ஸ் எப்பவுமே ஒரு ஆதிக்க செலுத்துறதுக்கு நினைப்பாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷித் கான் இல்லை அப்படிங்கிறது ரிலீஃப். ஸோ ரோஹித் சர்மா அந்த விராட் கோலி, பட் துபே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பிரச்சனை கிடையாது, அலைக தூக்கி அடிச்சிருவார். தோனி இந்த அளவுக்கு சிஎஸ்கேல அவர் செம்மையாக பயன்படுத்துறாரு. ஒன்று இருக்கு இண்டிவிஜுவல் ப்ரெஷர், ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் அண்ட் விராட் கோலி இவங்க 3 பேருக்கு ஆல்மோஸ்ட் இருக்குது. ஏன்னா இவங்க ஜெய்ஸ்வால் சவுத் ஆஃப்ரிக்கா நல்லா ஆனார், அதுக்கப்புறம் ஆடல. ஆஸ்திரேலியா கேட்கன்ஸ் அவர் டீசெண்டாக ப்ளே பண்ணாரு. ரோஹித் அண்ட் விராட் அண்ட் அந்த ஆடிலேயருக்கு அப்புறமா ஆடல. இப்போ அவங்கள வந்து T20 வேர்ல்டு கப்புக்காக அண்ட் இப்போ கொண்டு வந்திருக்கும் போது இவங்க அந்த நம்பிக்கையை அவங்க காப்பாற்றணுங்கிற இடத்துல இருக்காங்கிறதுனால ஒன்றும் இல்லைங்க. இந்த ரெண்டு T20 மேட்ச்லேயே அட்லீஸ்ட் ரோஹித் கிட்ட 200 இல்லை யாராவது இந்தியன் டீம் சைட்லேருந்து ஒரு 100, துபேவே ஒரு 100 அடிச்சிட்டாருன்னா செலெக்ஷன்ஸில் பெரிய ஒரு ப்ரெஷர் வரும் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிங்கு சிங், ஸோ அவரு பிரச்சனையே கிடையாதுங்க. ஜிதேஷ் சர்மா கிட்ட முதல் பால்லேருந்து அடிக்க சொல்லி, ஏன்னா ஃபினிஷர் ரிங்கு சிங்க்கு அப்புறம் ஜிதேஷ் சர்மா தான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுதான் ஓகேங்களா. பேட்டிங் தான் நான் எதிர்பார்க்குறேன். பேட்டிங்கில் என்ன பண்ண போகிறாங்க, பேட்டிங்கில் ஒரு பெருசாக அடிப்பாங்களா, ட்விஸ்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத வந்து ஸோ என்னோட எதிர்பார்ப்பு ஆல்மோஸ்ட் இருந்துகிட்டு இருக்குது. பவுலிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்தூரில் வந்து ஒருவேளை கிரிப் கிடைக்குது அப்படின்னா, பட் பனியில் கிடைக்க மாட்டேங்குது, ஒருவேளை கிரிப் கிடைக்குது அப்படின்னா இந்த ஸ்பின்னர்ஸ் எஸ்பெஷலி கொஞ்சம் விக்கெட் லைட்டாக இருக்குது அப்படின்னா ஃபசலுக்கு பொறுக்கிய நவீன் உல்ஹக் இவங்க அண்ட் இதை தாண்டி இவங்களுக்கு இது ஒரு போட்டிங்கோட ஹர்தீப் சிங் எஸ்பெஷலி ஸோ எக்ஸ்பான்சிவாக இல்லாமல் அவர் எந்த அளவுக்கு பவுலிங் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சு அதில் வந்து நான் பார்க்குறேன். ஸோ அதுதான் அங்கே ஓவரால் மேலே வந்து ரோஹித் அண்ட் விராட் கோலிக்கு ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு காம்படிஷன், ஒரு ப்ரெஷர் இண்டிவிஜுவலாக இருக்குன்னா கீழே ஹர்தீப் சிங்குக்கும் முகேஷ் குமாருக்கும் அது இருக்குது, எஸ்பெஷலி ரவி பிஷ்ணோய்க்கு இருக்குது. இங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, இங்கே சுந்தரத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே, டீம் வில் பி ஹாப்பி. பட் இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் சைட்லேருந்து ஓவரால் வேர்ல்டு கப்பு அந்த ஐசிசி வேணால் நான் கலக்குறோம், பட் பைலிட்டர் சீரிஸ் வரும்போது நல்லா ஆடணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை ஆடுவாங்களா அப்படிங்கிறது தான் வந்து இவங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். அகைன் இந்தியா இந்த மேட்சை ஜெயிப்பாங்க பிலீவ் பண்ணுறேன். ஐ திங்க் பெரிய ரன் ஃபெஸ்ட் கண்டிப்பாக போங்க. கண்டிப்பாக எனக்கு இந்தியா பேட் பண்ணுறதாண்டி ஆப்கானிஸ்தான் ஒரு 210-200 ரன் அடிக்கணும், அடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த 190 180 தான் புளிப்பு காட்டக்கூடாது அவங்க. ஸோ 200 ரன் 210 205க்கு மேலே அடிச்சாங்கன்னா ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் அதான் இந்தியா சேஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ ஓகேங்களா, பட் இந்தியா அதை சேஸ் பண்ணணும் ஓகேங்களா. இந்தியா 200 அடிக்கக்கூடாது, ஆப்கானிஸ்தான் 200+ அடிச்சு அதை இந்தியா சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோட விருப்பம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஸோ மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வின்னிங் பர்சன்டேஜ் இந்தியா ஜெயிப்பாங்க, 52% ஆஃப் சான்சஸ் இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆப்கானிஸ்தான் 48% ஆஃப் சான்சஸ் இருக்குது. அண்ட் பார்ப்போம். அண்ட் அடுத்ததாக இந்த மேட்சோட ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷன். இந்த இந்தூர் மேட்சோட ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், பேட்டிங் பேரடைஸாக இருக்க போது, பவுலர்களுக்கு இறக்கமே இல்லாமல் அடி விழ போகிறாங்க, நைட்டு வேறு மேட்ச் நடக்கும்போது பண்ணி இருக்க போது அப்படிங்கிற நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ என்னோட டீமை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிறேன். விக்கெட் கீப்பிங் ரஹ்மான் அல்லா குர்பாஸ், பேட்டிங்கில் விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரிங்கு சிங், ஆல்ரவுண்டரில் அக்சர் பட்டேல்,
அப்புறம் முகமது நபி, ஒமர் ஜாய், பவுலிங்கில் ஹர்ஷ்தீப் சிங், முஜீபுர் ரஹ்மான், முகேஷ் குமாரை பிக் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் யோசிக்கலாம், கிருக்கானந்தா நீங்கள் ஒன்று பண்ணுங்க கிருக்கானந்தா, முகேஷ் குமாருக்கு பதிலாக நான் வந்து ஷிவம் துபை எடுக்கிறேன்னா ஓகே டன், அது உங்களோட தனிப்பட்ட ஒரு விருப்பம். ஆனால் ஒரு பேட்டரை விட ஒரு பவுலர் எடுக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர் நான் பிலீவ் பண்ணுறேன். இல்லை கிருக்கானந்தா, எனக்கு அக்சர் பட்டேல் இப்படி தான் நான் சொல்லுவேன், அக்சர் பட்டேல் 2 விக்கெட் எடுத்து வந்து ஒரு 30 ரன், பட் அவ்வளோ வரைக்கும் பேட்டிங் போகாதே கிருக்கானந்தா. ஓகே, எனக்கு நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எனக்கு புரியுது, ஓகேங்களா. பட் நான் ரின்கு சிங் எடுத்துருக்கிறேன். ரின்கு சிங் மேபி துபை அன்னைக்கு சரியாக ப்ளே பண்ணலாம். ரின்கு சிங் பின்னாடி வந்து ஒரு 2-3 6 காட்டினாரா அந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸோ எகுரும். எனக்கு பேட்டிங் எடுக்கணும். இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அக்சர் பட்டேலுங்கிற ஒரு ஸ்பின்னர், ஹர்ஷ்தீப் சிங் ஒரு ஃபாஸ்ட் பிளேயர். ஸோ ஒரு ஸ்பின் ஒரு ஃபாஸ்ட்டு. அந்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒமர்ஸா எடுத்துருக்கிறா, ஒரு கையில் பால் எடுத்து போடுவார். முஜீபுர் இந்த முகமது நபி. ஸோ அந்த காம்பினேஷன் இருக்குது. பட் முகேஷ் குமார் நீங்கள் எடுக்க வேணாம்னு நான் சொல்லுவேன். எடுக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. முகேஷ் குமார் எடுக்கலனாலும் நீங்கள் மேலே ஷிவம் துபேவை எடுத்துக்கோங்க. ஆனால் ஆல்ரெடி நீங்கள் ரின்கு சிங் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு ஆள் எடுக்கலாம். அது நஜிபுல்லா சத்ரானா இருக்கலாமா? நஜிபுல்லா சத்ரான் உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் வந்து குல்பாதின் நயீப் கிட்ட நீங்கள் போகலாம். ஏன் குல்பாதின் நயீப்னா ஒரு பேட்டிங் ஓரளவு பண்ணுறாரு, பவுலிங் பண்ணுறதுனால நீங்கள் அவரை பிக் பண்ணலாம். இதில் என்னோட டீம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பக்கம் ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர், இந்த பக்கம் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துருப்பேன். ப்ளஸ் அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் இந்தியாவில் இந்த டாப் 2லேருந்து 3லேருந்து டாப் 3லேருந்து 2 அண்ட் டாப் 5லேருந்து 3 அப்படின்னு பிக் பண்ணியிருப்பேன். அண்ட் அதே நேரத்தில் அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கலாம், மேலே 2 பேர் எடுத்துட்டு திரும்பி கீழே மிடில் ஆர்டர் எடுத்துருக்கேன், நபி சேர்த்து எடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரவுண்டர்ஸையும் ப்ளஸ் பேட்டர்ஸையும் நிறைய பிக் பண்ணியிருக்காங்கிறதுனால ஸோ பாயிண்ட்ஸ் பெருசாக மற்றவங்க நம்மளுக்கு டிஃபர் இருக்காதுன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஆனால் கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் போடுறத பொறுத்து தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ பேட்டராக தான் நான் போடுவேன். ரோஹித் சர்மாவா விராட் கோலியா அந்த பக்கத்தில் போட்டேன்னா எனக்கு தெரிஞ்ச விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரஹமனுல்லா குர்பாஸ், இந்த 3 பேர்த்தில் நீங்கள் யாராவது 2 பேரை கேப்டன் வைஸ் கேப்டனாக போடலாம். ஜெய்ஸ்வாலும் அவன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் இவங்க தான் என்னோட 3 கேப்டன்ஸ். ஸோ இந்த 3 கேப்டனில் 2 கேப்டன் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக நீங்கள் போட்டுக்கலாம், ஓகேங்களா. பார்த்து விளையாடுங்க. அண்ட் நான் என்னோட டீம் பொறுத்த வரைக்கும் இந்தூர் அப்படின்னாலே ஸோ பேட்டிங் பேரடைஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்க 200 ரனுக்கு மேலே அடிக்கிறாங்க, அதில் ஒரு 100 நம்ம பதிவு பண்ண முடியுதுங்கிறதால ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீமோட அந்த டாப் 3 இருக்கக்கூடிய யாராவது கேப்டனாக போட்டுக்கோங்க, அது உங்களுக்கு கை கொடுக்கும். டாப்பில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க அடிச்சுருவாங்கிறதுனால. பட் இங்கே பாருங்க பிச்சஸில் ஆல்ரவுண்டர் நீங்கள் போகிறத விட ஒரு பேட்டர், பட் பவுலர் எந்த அளவுக்கு எனக்கு தெரியல. பட் நான் பார்த்த T20 கிரிக்கெட்ல செகண்ட் இன்னிங்ஸ்லையும் சில பவுலர்ஸ் நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. ஓடிஎஸ்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, T20 எடுத்துக்கிட்டாலும் சரி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே நான் வந்து ஒரு பேட்டர் கிட்ட போவேன். பட் எல்லாரும் வித்தியாசமா ஒரு பவுலர் கிட்ட போவாங்க. அதுவும் பட் ஆனால் யாரு போட போறீங்க ஹர்ஷ்தீப் சிங் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா போடலாம். ஏன்னா நியூபா அவருக்கு கொடுக்குறாங்களா இல்லையா? கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரே அவர் தான் போடுறாரு, டெத் ஓவரில் ஒரு ஓவர் போடுறாரு, மிடில் ஓவர் ஒரு ஓவர் போடுறாரு, டெத் ஓவரில் 2 போடுறாரு. ஸோ 4 ஓவர் இப்படி மாற்றி போட முடியாது. இல்லை நியூ பால் 2 போட்டுட்டு மிடில் ஓவரில் 1 போட்டு டெத் ஓவரில் 1 போடுவார். இல்லை டாப் 2 நியூ பாலில் 2, டெத் ஓவர்ஸில் 2, 4 ஓவர். ஸோ டெத் ஓவரில் போடும்போது டெஃபினட்டாக ஒரு விக்கெட் மேபி வரலாம், நியூ பாலில் போடும்போது ஒரு விக்கெட் வரலாம். ஸோ ஹர்ஷ்தீப் சிங் நீங்கள் எடுக்கலாம். முகேஷ் குமார் விக்கெட் டேக்கிங் அப்படின்னு ஒயிட் பாலில் எனக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. பட் பார்த்து எடுத்துக்கோங்க, பார்த்து ப்ளே பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா நிறைய பேட்டர்ஸ் பிக் பண்ணியிருக்கிறேன். பட் கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் பார்த்து பிக் பண்ணிங்க. நான் ரோஹித், விராட் அண்ட் ரஹமனுல்லா குர்பாஸ் நான் பிக் பண்ணியிருக்கிறேன். பட் இதை தாண்டி ஹர்ஷ்தீப் சிங் நீங்கள் போனாலும் நீங்கள் போகலாம், ஓகேங்களா. பார்த்து விளையாடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அண்ட் நம்ம என்ன கேட்ட மாதிரி இந்தியா vs இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்க்கு நான் போகிறேன். உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அண்ட் அந்த ஹைதராபாடு, அதுக்கப்புறம் வந்து வைசாக், ராஞ்சி, ராஜ்கோட், இங்கெல்லாம் தரம்சாலா, தமிழ்நாட்டிலிருந்து யாராவது இருக்கீங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவி எனக்கு செய்யுங்க. அங்கே நான் வரும்போது எனக்கு அக்காமடேஷன் நல்லா பார்த்துக்கணும். நீ கிரவுண்டு பக்கத்தில் இருக்கிறேன், இல்லை எங்கள் ரூமில் இருந்து கிரவுண்டுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து போகலாம், 20 நிமிஷம் நடந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. அண்ட் மெசேஜ் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட பார்க்கலாம்.